The Spirit of truth will lead you to the complete truth. யோவான் 16:13. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே புகழ். நற்பான்மை அறியாத நாயினேனை நன்னெறிக்கே செல்லும் வண்ணம் நல்கு இருளாய் உள்ளத்தின் இருளை நீக்கி இடர்பாவம் கெடுத்து ஏழையனே மேலோக நெறி அறிய சிந்தை தார். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியினுடைய வருகைக்காக இன்றையிலிருந்து நாம் நவநாளாக செபிப்பது திருச்சபையினுடைய பழக்கமும் வழக்கமும் ஒரு சிறந்த பக்தி முயற்சியும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியின் திருநாள் திருச்சபையின் பிறந்த நாள். பரிசுத்த ஆவியின் திருநாள் அப்போஸ்தலர்கள் உத்வேகம் பெற்ற திருநாள். பரிசுத்த ஆவிதான் திருச்சபையை வழிநடத்துகின்ற முதலில் செல்லுகின்ற ஒரு என்ஜின் என்று சொன்னால் மிகையாகாது. எவ்வாறு ரயில் வண்டியில் பெட்டிகளை எல்லாம் இழுத்து கொண்டு செல்லுகின்ற முதல் ரயில் என்ஜின் சக்தி மிகுந்ததாக இருந்தால்தான் எல்லா பெட்டிகளையும் அது இழுத்து செல்ல முடியும். அதுபோன்று இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தி இட்டு செல்லுகின்றார். 50ஆம் நாள் பெண்டகோஸ்ட் என்ற 50ஆம் நாளில் தேவதாய் மீதும் பரிசுத்த ஆவி அப்போஸ்தலர்கள் மீதும் அக்கினி நாக்கு வடிவில் இறங்கி வந்ததை தான் பரிசுத்த ஆவியின் திருநாள் என்று நாம் இந்த மாதத்தில் 24ஆம் தேதி கொண்டாடுகிறோம். 23ஆம் தேதி மாலை திருவெளிப்பு திருப்பலியிலே நம் பிள்ளைகள் பேராயர் கரத்தினால் உறுதி பூசுதல் வாங்குகின்றார்கள். ஆக இந்த பரிசுத்த ஆவி திருச்சபையின் வாழ்வில், நம்முடைய வாழ்வில் மிக மிக முக்கியம் பெறுகிறது. நம்மை இருளிலிருந்து ஒழிக்கு, நம்முடைய பாவத்தை அழித்து இடர்பாவம் கெடுத்து ஏழையனை மேலோக நெறி அறிய சிந்தைதான். இவைகளை எல்லாம் விடுத்து இன்னும் சிறந்ததை எனக்கு பெற்றுக் கொடுக்க வரம்தான் என்கின்ற வகையில் The Holy Spirit taught me love, acceptance and openness to new ideas and new understanding. Catherine Coop. பரிசுத்த ஆவியானவரே எனக்கு அன்பும் ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் புதிய எண்ணங்களையும் புதிய புரிதலையும் கற்றுத்தந்தார். புதிய வகையில் நாம் புரிந்து கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல், இவைகளை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறார். Life is a goal, reach it. Life is a promise, fulfill it. Life is an opportunity, utilize it. Life is a journey, complete it. Life is a game, play it. Life is a duty, perform it. Life is a struggle, accept it. Life is a challenge, meet it. Life is an adventure, dare it. Life is a dream, realize it. Life is a mystery, unfold it. Life is a song, sing it. Life is a battle, fight it with courage, patience and perseverance. வாழ்க்கை என்பது ஒரு இலக்கு, அடைய வேண்டியது. கிடைத்த வாய்ப்பு பயன்படுத்திக்கொள். பயணம் முடித்துவிடு. விளையாட்டு விளையாடு. கடமை நிறைவேற்று. போராட்டம் ஏற்றுக்கொள். சவால் எதிர்கொள். வாழ்க்கை என்பது ஒரு வீர விளையாட்டு. தைரியத்துடன் எதிர்கொள். கனவு நனவாக்கு. புதிர் வெளிக்கொணர். பாடல் பாடு. யுத்தம்
தைரியத்துடனும் பொறுமையாகவும் விடாமுயற்சியுடனும் போராடு. ஆக பரிசுத்த ஆவியானவர் இந்த வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுப்பவர் என்பதினால் பல வகைகளிலே நமக்கு இந்த புரிதல்களை தருதல் வேண்டும். சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கும் அந்த சென்ஸ் ஆஃப் மைண்ட் என்று சொல்லுவார்கள். அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு தருபவர் பரிசுத்த ஆவியானவர். வாழ்க்கை பல வகையான சவால்களை மேற்கொண்டது. நேற்று கூட பல இடங்களில் பூமி அதிர்வை மக்கள் கண்டனர். நேபாளத்தில் இன்னும் தொடர்ந்து இந்த பூமி அதிர்வுகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அவைகள் அப்படித்தான் இருக்கும். ஏனென்றால் ஒரு முறை பூமியினுடைய அடித்தட்டுக்கள் குலுங்கிய பிறகு அது மறுபடியும் சரியாக அமரும் வரை, until it settles, அந்த பூமியினுடைய அதிர்வுகள் இருப்பது வழக்கம். எங்கெல்லாம் இப்படிப்பட்ட பூமி அதிர்வுகள் ஏற்படுகின்றனவோ அவைகள் அப்பப்போ இப்படிப்பட்ட குலுங்கல் ஏற்படும். அதனுடைய அதிர்வுகளை நேற்று வட மாநிலங்களில் மக்கள் கண்டார்கள். இவைகளெல்லாம் இயற்கையின் பேரிடர்கள். இவைகளின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவைகளை எதிர்நோக்குகின்ற தைரியத்தை தர வேண்டும். உங்களுக்கு ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கும் பல மறைவுரைகளிலே. ஒருவனுக்கு என்ன சொல்லப்பட்டது? எல்லாம் கடவுளுடைய வெளிப்பாடுகள். ஆகவே இந்த வெளிப்பாடுகள் தருகின்ற அர்த்தத்தை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று ஒரு குரு தன்னுடைய சீடனுக்கு கொடுத்தார். அவர் சொன்னதெல்லாம், எல்லா இடத்திலும் இறைவன் தெரிகின்றார், இறைவனுடைய வெளிப்படுதலாகத்தான் ஜீவராசிகளும் சரி, செடி கொடிகளும் சரி, மனிதர்களும் சரி இருக்கின்றார்கள். அவைகளிலே நீ இறைவன் குரலை கேட்க வேண்டும், இறைவனை பார்க்க வேண்டும். இதை அப்படியே உள்வாங்கி கொண்ட ஒரு மனிதன், இன்னும் அதிகமாக சிந்திக்க தெரியாதவன் என்று வைத்துக்கொள்வோம். அவன் தெருவிலே போகும்பொழுது ஒரு யானை மதம் கொண்டு வருகிறது. உடனே இவனுக்கு எல்லாமே இறைவனுடைய வெளிப்பாடுகள் தானே, இந்த யானை கூட இந்த கடவுளுடைய வெளிப்பாடு தானே, இந்த யானை என்னை ஒன்றும் செய்யாது என்று அப்படியே நிற்கிறான். யானையின் மேலே இருக்கக்கூடிய பாகன் சொல்கிறான், வேகமாக தள்ளிப்போ, ஒதுங்கிப்போ, ஓடிவிடு, யானை ஏதாவது ஆபத்து செய்யும் என்று சொல்லுகிறான். அவன் கேட்டபாடில்லை. இந்த யானையும் இறைவனுடைய படைப்பு தானே. யானை கிட்ட வந்தது, துதுக்கியால் அவனை தூக்கி ஒரு கடாசிட்டு போயிடுச்சு. போய் விழுந்து குத்துயிரும் குறையுமா? கடவுளே, அந்த யானையிடமும் நான் கடவுளைத்தானே, உன்னைத்தானே கண்டேன், ஏன் எனக்கு இப்படி செய்தாய்? அப்பொழுது ஒரு அசரீரி கேட்டதான், முட்டாள், யானைக்கு மேல் இருந்த பாகன் உன்னை எச்சரித்தானே, அது என்னுடைய குரலாக நீ கேட்கவில்லையா? உன்னை அகன்று போ, எட்டிப்போ, தூரப்போ என்று எச்சரித்து கொண்டே வந்தானே, அதை நீ உதாசீனப்படுத்தி விட்டாயே என்று சொல்லப்பட்டதாம். இப்படித்தான் பலர் நம்முடைய வழிகளிலே இருந்து அதனால் வரக்கூடிய வாழ்க்கையின் சிராய்ப்புகளை நாம் நொந்து கொள்ளுகிறோம். ஏன் எனக்கு ஏற்படுகிறது, எப்படி ஏன் எனக்கு நடந்தது என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். இன்னும் அதிகமாக இறைவனின் சித்தத்தை அறிவதற்கு இந்த பரிசுத்த ஆவியினுடைய ஆற்றல் தேவை என்பதை உணர்ந்து செபிப்போம், உணர்ந்தால் இருப்போம். Lord Jesus, fill me with your Holy Spirit and guide me in your way of life and truth. Free me from ignorance of your ways and from deception caused by sinful pride and rebellion. May I love you wholly with all of my strength, with all of my mind, and with all of my will, and to seek to please you in all things. ஆண்டவராகிய இயேசுவே, உம் தூய ஆவியால் எம்மை நிரப்பி உம் உண்மையின் வாழ்வில்
வழிநடத்தும். ஆணவச் செருக்கினால் உம்மை விட்டு விலகிச் செல்லும் அறியாமையிலிருந்து எமை மீட்டருளும். என் வாழ்வின் எல்லா காரியங்களிலும் முழு திட மனதுடன் உம்மை அன்பு செய்யவும் உம் திட்டத்தையே நாடவும் எமக்கு அருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.